கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு கூட போடலாம், ஒரே ஒரு பல். உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூடு ஸ்மெல் பிடிச்சிருந்தா வதக்கிட்டு இந்த துருவுனதை அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுனா போதும். அதுலேயே தண்ணியாக வரும். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம்தான், 1 நிமிஷம் வெந்துடும். இறக்கி தேங்காய் பூ துருவி போட்டால் உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் பூ போடுங்க, இல்லைன்னா சும்மாவே தேங்காய் பூ போடாமலே இது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அதிலே பீட்ரூட்டிலே அல்வா கிண்டலாம். அடுத்து ஒரு மசாலு பீட்ரூட்டில் அது பொடி பொடியாக, அது நறுக்குனாலே குக்கரில் தான் வேகப்படாது. துருவுனா நம்ம சட்டியிலே போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பொடி பொடியாக நறுக்கி கேரட்டை பொடி பொடியாக நல்லா முழுசாக கழுவிறது. நாங்கள் பீட்ரூட்டை நறுக்கிட்டு கழுவவே மாட்டேன், முதல்ல கழுவிடுவேன், முழுசாகவே கழுவிடுறேன். அதோட சத்துக்கள் போயிருமோ அப்படின்ட்டு சிகப்பாக வேற வரும். அதனால் முழுசாக தோலை சீவின உடனே முழுசாக கழுவிடுவேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நல்லா அலசி அப்புறம்தான் நறுக்குவேன். நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, இது பீட்ரூட்னே தெரியாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மசால் இது கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பை வெடிக்க விட்டுட்டு இஞ்சியும் பூண்டு இடித்து அந்த எண்ணெயில் போட்டு அந்த பச்சை வாடை போக வதக்கணும். வதக்கிட்டு ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கிறணும். வெங்காயம் அதையும் போட்டு அந்த எண்ணெயில் மட்டன் மாதிரி வதக்கிறணும். கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு இந்த ஒரு சோம்பு தூள், கொஞ்சம் சோம்பு தூளெல்லாம் நான் அரைச்சி வச்சுக்கிடுவோம். அதை தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். மல்லிப்பொடியோட சோம்பு தூள் போடுறதில்ல. இதை போட்டு இந்த நறுக்கின பீட்ரூட்டையும் போட்டு மூடி விட்டு அதுக்கு ஒரு 3-4 விசில் வந்தால் தான் வேகுது, இல்லாட்டி வேகவே மாட்டேங்குது. அது நறுக்குன்னு வேகவே மாட்டேங்குது. ஒரு 4 விசில் விட்டுருங்க. 4 கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகத்தக்கன தண்ணி ஊற்றி இந்த மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வெந்துடும். மசிய அந்த தக்காளியெல்லாம் வெங்காயம்லாம் கரைஞ்சி. கன்னியாகுமரி தொலைச்சிருக்காங்க, நான் சீவி செய்வேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீவி செஞ்சால் உப்பு பொரியலாக பொரிச்சுக்கிறலாம். இப்படி மசாலாவும் போடுறதுக்கு நாங்கள் நறுக்கித்தான் செய்வோம். ஆனால் நீங்கள் அந்த சீவுறது வந்து அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா தாளித்து ரொம்ப சத்துப்பாது, சத்து அதில் நிறையா இருக்குது அந்த பீட்ரூட்டில். இந்த மாதிரி மசாலாவை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு தேங்காய் ஊற்றுவோம் நாங்கள். தேங்காய் அரைச்சிக்குவோம். தேங்காயும் இந்த வேகையிலே தேங்காய் நல்ல ஒரு முந்திரி பருப்பு இல்லாட்டி வெறும் தேங்காயை கூட அரைச்சிக்கிடுவோம். 2 பொட்டுக்கெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுக்கிடுவோம். அந்த பீட்ரூட்டு வெந்துருது இல்லை, மசாலோட வெந்து இந்த தேங்காயை ஊற்றினோம்னா நம்ம சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். பீட்ரூட்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை ஊற்றிடணும். தேங்காயை ஊற்றி அந்த மல்லித்தூள் போட்டது எல்லாமே அவ்வளவு மசாலாவோட மட்டன் வாசத்தோட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், சாதத்தில் கூட பிணைஞ்சு சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு ஒரு ரசம் வச்சா போதும். சோத்துக்கு இதை சாப்பிட்டு மறு சோத்துக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும். இந்த மசாலாவோட வச்சோம்னா கொஞ்சோண்டு கடைசியாக தேங்காய் ஊற்றி அந்த பச்சை வடை ஒரு கொதிதே அதோட சோத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம். நம்ம வெஞ்சனமாகவும் வச்சுக்கிறலாம், சாம்பாருக்கும் சைட்ஸ்டாக வச்சுக்கிறலாம். ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. ஓகே சிஸ், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு தான் சிஸ். வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி கரெக்டு தான். தேங்க்யூ ஸோ மச் சிஸ். 4th லைக் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ. நம்ம சீவி வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் சிஸ், நறுக்கி நம்ம மசால் பண்ணலாம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம அடுத்து ஒரு விடுகதை கேட்கலாம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 விடுகதை கேட்டிருக்கோம். இதோட 4th விடுகதை. ஸோ இதோட ஆன்சர் யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஆரோக்கியமான சமையல் எதாவது சொல்கிறீங்களா அத்தை? அடுத்து இப்போ எந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் அத்தை சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அடுத்து கேரட்டை நீங்கள் சொன்ன மாதிரி சீவி இதே